கொள்கைன்னு அந்த கொள்கை ரீதியாக என்ன தொடர்பு இருக்கு? அப்படிங்கிற திமுகவுக்கும், தாவேக்காக்கும் கொள்கை ரீதியா என்ன தொடர்பு இருக்கு? எதுக்கு எல்லாத்துக்கும் திமுகவே வந்துட்டு விஜய் அவர்கள் கையில எடுத்துக்கிறாரு? திமுகவுக்கும், தாவேக்காக்கும் தான் போட்டிங்கிறாரு. ஸ்டேஜ்ல பேசினா கூட திமுகவ பத்தி தான் அவங்க டீமே பேசுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாருங்க. புரியுதா? திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அரசியல் எதிரி கூட கப்பு தாவேக்கா. முக்கியம் பிகிலுன்னு சொல்லி ம். தாவேக்கா. ம். அப்ப அவங்கள நோக்கி தாங்க பயணிப்பாங்க. இந்த இடத்துல அதிமுக மாரியோ, பாஜக மாரியோ, இல்ல மத்த கட்சி மாரியோ, தீய சக்தி திமுகவை அழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேரணும்னு வரல. தயவுசெய்து அத புரிஞ்சுங்க எல்லாரும். அவரு இந்த இடத்துல ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில இருந்தது 3வது முறையாக இந்த டைம். இப்ப திருப்பி எடப்பாடி ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா, எடப்பாடி தான் எதிர்த்திருப்பாரு. அவரோட எண்ணம் திமுகவை அழிப்பதோ, அதிமுகவை அழிப்பதோ, பாஜகவை அழிப்பதோ, இந்த கட்சியெல்லாம் அழிக்கணுன்ற எண்ணத்துக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. புரியுதா? அவர் ஒரு மாற்றத்தை குடுக்கணும். இன்ஃபாக்ட் மாற்றம் இல்ல. அதுக்கு அடுத்தபடி தீர்வ நோக்கி பயணிக்கிறார். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நான் வந்தா இந்த தீர்த்து குடுப்பேன். இதற்கான வேலைகள் என்னவோ அத செய்யணும்னு அத நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். அதனால திமுகவ வந்து ஆட்சியிலேருந்து எடுக்கணும்னும், அதிமுகவ ஆட்சியில உட்காத்தி வைக்கணும்லாம் அவர் சினிமா விட்டுட்டோ, இதெல்லாம் இவ்ளோ பெரிய ஒரு 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 நெனச்சு பார்க்க முடியாத இடத்த தூக்கி போட்டு வரல. மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த தமிழக மக்களுக்கு என்னால் முடிந்ததை, இந்த அளவுக்கு என்ன கொண்டாடின மக்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக அவர் ஒரு முன்னெடுத்திருக்காரு. அதை நோக்கி தான் பயணிக்கிறதா நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இந்த கேள்வி நான் கேட்கலாமா, கேட்கக்கூடாதான்னு தெரியல. இருந்தாலும் நான் கேட்கிறேன். கரூர்ல இருந்து மக்கள மாமல்லபுரத்துக்கு வர சொல்லி மீட் பண்ண அந்த விஷயம் வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு என்னமோ பண்ணக்கூடாத குற்றம் பண்ண அளவுல வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டது. அத சில பேர் ட்ரோலும் பண்ணாங்க. இந்த ஏஐல சில விஷயங்கள் பண்ணி, மா மாமல்லிபுரத்த மகாபலிபுரம் அப்படிங்கிற சில விஷயம்லாம் மாத்தி, இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. அது அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த விஷயம் பார்க்கும்போது? வன்மத்தின் உச்சமா இருந்துச்சு. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. நீங்க யார சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரியும். அவர்களெல்லாம் பேசுற தகுதி கூட கிடையாது. அது விட்டுருவோமே. அதாவது அது ரொம்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு கீழ இறங்கி போவேனான்னு பார்க்குறோம். ஒரு அசிங்கம் இருக்குது அப்டின்னா என்ன பண்ணுவோம்? தாண்டி போயிடும். அவ்வளோதான். ஒண்ணு ஒதுங்கி போயிடுவோம். தாண்ட கூட மாட்டோம். ஒதுங்கி போவோம். தாண்டுற பழக்கம் கிடையாது. அந்த அசிங்கத்த பார்த்தா தாண்ட மாட்டோம். ஒதுங்கி போயிடுவோம். பக்கத்துல கூட போமாட்டோம்ல. அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் வன்மத்தின் உச்சம். அதனால காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சிஸ்டர்.